எல்லா மேன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you Lord. Hallelujah. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடென்றும் வாசம் செய்யு. எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடென்றும் வாசம் செய்யு. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடென்றும் வாசம் செய்யு. எங்கள் மத்தியில் உலாவிடு, எங்களோடென்றும் வாசம் செய்யு. கிருபை நிறைந்த தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவரீர் இந்த நாளிலேயும் கூட உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. நல்ல முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் ஆண்டவருக்கு நாங்கள் ஆண்டவரே துதியையும் ஆண்டவரை கனத்தையும் மகிமையை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே துதிகளின் மத்தியில் வாசம் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்று சொல்லி துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரே நம்பி ஜீவித்திட கிருபையும் அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததும் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். சொல்லுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும். சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நல்ல உற்சாகமா எல்லாரும் இணைந்து இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராய் இருப்பார். அதை எண்ணி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதாம் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஜனவரி மாதம் எப்படி போனதுன்னு தெரியாது, ஆனா ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு புதிய மாதத்தை எத்தனையோ பேர் காணவில்லை. நீங்களும் நானும் காணும்படியான தயவை கிருபையை கர்த்தர் நமக்கு அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து நம்ம பாட போகிறோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க
உள்ளமே கலங்காதே, அவர் நல்லவரே, அவர் என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே என்று சொல்லி நாம பாட போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை தேவன் பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை தேவன் பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்து, அநாதையாய் தவித்து அந்த ஆகாரின் குரல் கேட்டார். அந்த ஆகாரின் குரல் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால், விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரியோவை தகர்த்திடலாம். அந்த எரியோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் அதை தான் சொல்லுகிறது. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் எப்போதுமே நல்லவராக தான் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இந்த மாதத்துல ஆண்டவர் நான் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான அற்புதத்தை எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் தம்முடைய கரத்தினாலே ஹல்லேலூயா ஓங்கிய புயத்தினாலே என்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் பிளந்து வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் திறந்து வழிவிடுமே. தடைகளெல்லாம் நகர்ந்து போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் நகர்ந்து போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவே. வாதையெல்லாம் மறைந்து போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்து போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். எல்லாரும் எழுப்பி நின்று வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் வேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலோ வல்லவரின் கரமே நடத்திடுமே என்று சொல்லி பாடுவோமா? ஹல்லேலூயா. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் வேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் வேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கெதிரான ஆயுதம்
வாரே. உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு துதியின் ஆவினாலே, ஒரு மகிமையின் ஆவினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஒரு அபிஷேகத்தின் வல்லமையினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரித்து எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. எனக்கான வழிகளை துறக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. எனக்கான விடுதலையை தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. என்னை விடுவிக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. என்னை தப்பு வைக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. என்னை உமக்கென்று தெரிந்தெடுக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. என்னை வேறு பிரிக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. எனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. நான் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன், ஒரு தேவையோடு வந்திருக்கிறேன். என்னை கரம் பிடித்து நடத்தி செல்லுகிற தேவன் நீர்தான் ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆண்டவரே நடத்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நாங்கள் போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்ல தேவனாய் ஆண்டவரே, நீர் பெரியவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கண்ணீரால் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கணக்கில்லா நன்மைகளை செய்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே.
சிலுவையில் எனக்காய் ஜீவன் தந்து உந்த நன்மை என்ன சொல்லுவேன். பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே, உந்த நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்த நன்மை என்ன சொல்லுவேன். பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீரே, உந்த நன்மை எண்ணி பாடுவேன். உந்த நன்மை எண்ணி எத்தனை நன்மைகள் எங்க வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்மை செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா. ஆண்டவரே எத்தனை நல்லவர் ஆண்டவரே, எத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை பெரியவர் ஆண்டவரே, எத்தனை ஆச்சரியமான காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, அதிசயமா எங்களை நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே. உம்முடைய கரத்தினால் எங்களை மூடி மறைத்து கொண்டீரே ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளுக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீங்களே. விலையேற பெற்ற உம்முடைய கிருபையை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலையும் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் துதியிலே நீர் ஆண்டவரே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே எங்கள் ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலேயும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கொடுத்ததான இந்த மாதத்தில் கொடுத்ததில் வாக்குத்தத்தம் என்னென்னா, எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்குறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? இந்த காலத்திலே எல்லாம் சொல்லுங்க. இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறே ஒரு இடத்திலிருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலம் எல்லாம் சொல்லுங்க. இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு என்ன கிடைச்சது? ராஜ மேன்மை கிடைத்தது. ராஜ மேன்மை எல்லாம் சொல்லுங்க. என்ன மேன்மை? எத்தனை பேருக்கு ராஜ மேன்மை வேணும்? அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் திடீர்னு ஒரு மாதிரி ராஜம் பவுல் சொன்னா அன்போடு வரவா பெரம்போடு வரவான்னாரு. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே ராஜ மேன்மை, எல்லாருக்கும் ராஜாவாகணும் ராணி ஆகணும்னு தான் ஆசை இருக்கு. அது நல்லது, அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்மை ராஜாக்கள் நம்மை ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் குற்றவாளிகளாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். ஆண்டவருடைய அன்பு இரக்கம் தயவு நம்மையில் இருந்தனால அவர் பயங்கரமான குழி உளையான சேற்றில் நம்மை தூக்கி எடுத்து நாம் என்ன செய்தால் நம்மை கண்மலையிலே நிறுத்தினார். ஆகவே நான் அவருக்கு புதிய பாடலை பாடுவேன்னு சொன்னார். ஆமென். பயங்கரமான குழி உளையான சேற்றிலே கடந்து தூக்கி எடுத்து
என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் அமர பண்ணினார், கன்மலையின் மேல் என்னை நிறுத்தினார், நான் வலுவாதபடி என்னை ஸ்திரப்படுத்தினார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த ராஜ மேன்மை கொடுப்பதற்கு இந்த ஸ்தானத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த அம்மாவை பற்றி நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எஸ்தருக்கு ராஜ மேன்மை கிடைக்கிறதுக்கு முன்னால் ஒரு அம்மா இந்த இடத்துல இருந்தாங்க. அந்த அம்மா பேரை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வஸ்தி. இந்த அம்மா பற்றி எஸ்தர் ராஜாத புஸ்தகத்தில், எஸ்தர் புஸ்தகத்தில் முதலாவது வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ராஜாத்தி என்ன செய்ய கேட்டீங்கன்னா, அவள் வரும்படி ராஜா அழைப்பு கொடுத்த பொழுது அந்த ராஜஸ்திரி அவள் வரவில்லை. ராஜா அந்த அழைப்பு பெற்றபோது அவள் வரனால அவளுடைய பதவி என்ன செய்ய கேட்டீங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவாகி அகாசுவர் பிரதானிகள் மூலமாக சொல்லியிருந்த கட்டளையின்படி ராஜஸ்திரியாக வஸ்தி செய்யாமற் போன நிமித்தம் தேசத்தின் சட்டப்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன? அவள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவளுக்கு பதிலாக இன்னொரு அவளை விட 19 வசனம் சொல்லப்படுகிறது. 1:19 ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது, இனி அவ வரக்கூடாது ராஜ சமூகத்துல. அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் ஒரு உத்தமிக்கு கர்த்தர் கொடுப்பாராக. ராஜா கொடுப்பாராக என்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது ராஜ பட்டத்திலே, ராஜஸ்திரிய பட்டத்திலே வஸ்தி இருக்கிறதை பற்றி பார்க்கிறோம். இந்த வஸ்தி ராஜாவுடைய தன்னை துணைவியாக ராணியாக இருந்த காலம். ஆனால் அந்த ராணிங்கிற பட்டத்துக்கு தகுதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் ராஜா சொன்னதை கேட்காதனால. இன்னைக்கு ராஜா சொன்னதை நம்ம கேட்கணுமா கேட்கலையா? அன்றைக்கு பூலோகத்திலிருந்து ஒரு ராஜா சொன்னதை வஸ்தி கேட்காதனால அவளுடைய ராஜ மேன்மை, அவளுடைய ராஜ பதவி, அந்த ராணிங்கிற பட்டம் அவளை விட்டு பிடுங்கப்பட்டது. ஆகவே வேதம் நமக்கு சொல்கிறது, அவளை விட்டு பிடுங்கி அவளை பார்க்கிலும் உத்தமமாயிருக்கிற ஒரு பெண்ணுக்கு கொடுப்பது நல்லது என்று சொல்லி அன்றைக்கு ராஜ கட்டளை அங்கே சொல்லப்பட்டதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே இந்த ராஜ மேன்மை, அடுத்த இந்த ராஜ மேன்மை யாருக்கு கொடுப்பது என்று சொல்லி வாசித்து பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம். அவளை பார்க்க உத்தமியை தேடின பொழுது அந்த தேசம் எங்க 127 தேசம் எங்கும் ஒரு உத்தமியை தேடுறாங்க. அப்படிப்பட்ட தேசத்தில் 127 தேசத்திலையும் உத்தமியை கண்டுபிடிப்பதற்காக தேடின பொழுது வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். இங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கடைசி போல வாசித்து பார்க்கிறோம். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைத்தது. ஆமென் சொல்லுமா. 127 நாளில் ராஜாவுக்கு அந்த ராஜரீக பட்டத்துக்கு, ராஜாவுக்கு துணையாக ராணியாக வருவதற்கு 127 நாடுகளிலே அன்றைக்கு அதற்கு ஏற்ற ஒரு பெண்மணியை அல்லது ஏற்ற ஒரு ராணியை தேசத்தில் தேடி இருக்கின்ற போது அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தியை கண்டுகொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த பெண்ணுக்கு அந்த எஸ்தர் ராஜாத்தியை பற்றி வாசித்து பார்க்கும்போது பெண்ணனியதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிறோம். இவள் ஒரு தாய் இல்லாத பெண், ஒரு தகப்பன் இல்லாத ஒரு பெண். அவருடைய தாயும் தகப்பனும் என்ன நடந்ததுன்னு கேட்டால், பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் படையெடுத்த பொழுது அவருடைய தாயும் தகப்பனும் பாதிக்கப்பட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட சமயத்தில் அந்த மொர்தெகாய் தன்னுடைய சித்தப்பா மகளை, தங்கச்சியை கொண்டு வந்து இந்த தேசத்துக்கு கொண்டு வர்றான். தேசத்துக்கு கொண்டு வந்த போது அவள் இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையிலையும் மனுஷருடைய பார்வையிலையும் அவள் தேவனுக்கு பிரியமாய் நடந்ததில்ல. அன்றைக்கு இருந்த தேசத்திலே ஒரு கன்னியான பெண்ணை, ஒரு ரூபவதியான பெண்ணை ராஜாவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்ன போது ஆண்டவர் இவளை பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். பார்க்கிற எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுமா. அன்றைக்கு ராஜாவுடைய கண்களை தயவு கிடைத்ததுனால அன்றைக்கு அனாதையாக இருந்த, அடிமையாக இருந்த பெண் இன்னைக்கு ஆழ்வதற்குரிய அரண்மனைக்கு செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். நம்பர் 1 அவள் ஒரு கன்னிகை இருந்தாள். நம்பர் 2 அவள் ஒரு ரூபவதியாக இருந்தாள். இப்படி கன்னிகையை, ரூபவதியை ஆண்டவர் இந்த ராஜாவுக்கு ஒரு மணவாட்டியாக அல்லது ராணியாக ஏற்படுத்தப்படுவதற்கு அந்த 2 குவாலிஃபிகேஷன் மட்டுமல்ல, அவளை ராஜாவுடையதான அந்த ராணிங்கிற அந்தஸ்து கொண்டு வர வேண்டுமானால் அவளுக்கு ஒரு 6 மாத காலம் சுத்திகரிப்பு தேவை என்பதை சொல்லப்படுகிறது. ஆகவே இதை குறித்து வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் வசனம் 2:9 வாசித்து பார்க்கிறோம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது.
ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரமனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். நம்ம அங்கே வாசித்து பார்க்கும் பொழுது அந்த பெண், அந்த வாலிப பெண், அந்த கன்னிகை பெண், அந்த ரூபவதியானவள் அரசனுக்கு அரசியாக வேண்டுமானால், ராஜாவுக்கு ராணியாக வேண்டுமானால் சுத்திகரிப்பு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். உலக பிரகாரமான அகாசுவேரு ராஜாவுக்கு முன்னால அகாசுவேருக்கு ராணியாக வர வேண்டுமானால் ஒரு சுத்திகரிப்பு. அந்த சுத்திகரிப்பு 6 மாத காலம். 6 மாத காலம் சுத்திகரிப்பு நடந்த பின்பு அதற்கு அப்புறமாக அவருடைய முறை வரும் பொழுது, ராஜாவுடைய சமுத்திரத்தில் போய் நிற்கும் பொழுது, ராஜா அழைக்கும் போது அவருடைய கண்களை தயவடைத்தால் அவள் ராஜாவுக்கு மனைவி ஆவாள். இது அந்த நாட்களில் ஏற்பட்டதான அந்த சட்டமாக இருந்தது. உலக பிரகாரமான ராஜாவுக்கு முன்னால் நிற்கணும்னா ஒரு 6 மாத காலம் சுத்திகரிப்பு அவசியமானால், பரலோகத்தின் ராஜாவுக்கு முன்னால் நிற்கணும்னா எவ்வளவு சுத்திகரிப்பு அவசியம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். He is a holy God. அவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். எப்படிப்பட்டவர் என்று போற்றப்படுகிறார்? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, எல்லாம் சொல்லுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் Holy Lord, hallelujah, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர், hallelujah, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. நான் பரிசுத்தரானால் என் கனம் எங்கே? நான் தேவன் என்றால் என் கனம் எங்கே? பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக அசுத்தத்தை பார்க்க விரும்பாத தேவன், பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணன், ஒரு உலகப்பிரமான ராஜாவை பார்ப்பதற்கே 6 மாத காலம் சுத்திகரிப்பு அவசியமானால் கர்த்தருடைய சமுத்திரம் வருவதற்கு எவ்வளவு பரிசுத்தம் தேவை? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கரங்கள் ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமாக தாங்க ஆண்டவரே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழித்து
தேவன் பக்கமாய் திரும்புங்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவர் உங்களிடத்தில் திரும்புவார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டுடுவார். சாலமோன் ராஜாவோட கூட கர்த்தர் இருந்தார். ஆனா சாலமோன் ராஜா ஆரம்ப காலத்தில் கேட்டார், ஆண்டவரே இந்த ராஜ பதவியை கொடுத்தீங்களே, இதுக்கு நான் தகுதி இல்லாதவன், எங்க அப்பாவுடைய பேரில் புண்ணியத்தினால எனக்கு கொடுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் உதவி செஞ்சார். தரிசனம் சொப்பனம் கொடுத்தாரு. கேட்டான், கேட்டது மட்டும் இல்லை, கேளாதையும் கருத்தை கொடுத்தாரு. ஆனால் முடிவை பார்க்கும்போது பரிதாபமான முடிவு. ஏன்னா கர்த்தர் சொன்னபடி செய்யாதனால. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ராஜாவுக்கு ஏராளமான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 23 பார்க்கிறோம், பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்தினாலும் ஞானத்தினால் சிறந்தவனாக இருந்தான். சாலமோனுடைய இதயத்திலே தேவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் முகத்தை தேடி வந்தாங்க. வருஷா வருஷம் அவனுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் எல்லாம் வரும்போது பாவம் வந்துச்சு. பரிசுத்த தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற அந்த இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தா, அதை விட்டுட்டார். அந்த இருதயத்தை தேவனுக்கு பிரியமானது செய்யாம தேவனுக்கு பிரியமில்லாத செய்ய ஆரம்பித்தாரு. இது 11ஆம் அதிகார சோகத்தில் முடியதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, நானே சொல்லிடுறேன். 11ஆம் அதிகாரத்தில் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். அவன் செய்த பெரிய பாவம். அவனுக்கு எல்லாம் கொடுத்திருந்தார். ஞானத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தாரு. இதில் அவனுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மனசு இல்லாமல் அவன் பாவத்துக்கு ஆசை இச்சைக்கு அவன் அர்ப்பணம் செஞ்சான். இதில் பார்க்குறோம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் வாசிக்கிற கடைசியில் ஸ்திரீகள் மேல அநேக ஸ்திரீகள் மேல ஆசை வைத்தான். 2ஆம் வசனம் சொல்லுது, கடைசியில் ஆசை வச்சது மட்டும் இல்லை, அவங்க கூட என்ன செஞ்சிட்டான், ஐக்கியமாக இருந்தான். அது மட்டும் அல்ல, 3ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது அந்த பெண்கள் எல்லாம் அவன் இருதயத்தை வழிய போக பண்ணான். அவனுக்கு இருந்த மனைவிகளை பற்றி பாருங்க. இது வரைக்கும் படிச்சீங்களோ படிக்கல, உலகத்தில் பெரிய ராஜா, அவனுக்கு எத்தனை மனைவியா? வெக்கமா இருக்கு சொல்லதுக்கு. அந்த பைபிள் சொல்லியிருக்கு. என்ன சொல்றதுக்கு பாருங்க, 700 + 300 போதாதா? செய்த அநியாயத்தை பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே பிரியப்படுத்த வேண்டியவன் எல்லாத்தையும் மேல ஆசை வச்சான். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்களோட ஐக்கியமா இருந்தான். அப்புறம் அப்படி ஐக்கியமா இருந்தனால அவங்க இருதயத்தையே ஆண்டவரை விட்டு விலக பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பெண்கள் பல அவங்க எந்த தேசத்தெல்லாம் சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறது, அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர். கடைசியில் அவங்களும் மட்டும் இல்லை, அவங்க என்ன செய்தாங்க, 4ஆம் வசனத்தில் சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி ஜீவனுள்ள வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய பரிசுத்த தேவனை பின்பற்றி வந்த சாலமோனுக்கு ஏற்பட்ட பரிதாபமான நிலைமை. செயலற்று போன வயசான காலத்தில் அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் செய்ய முடியதை அவன் செய்ய நினைச்சான நினைக்கலையோ, கடைசி காலத்தில் அவன் வாழ்க்கையில் பரிதாபமான ஒரு முடிவுக்கு போகிறான். அவன் இருதயத்தை வேதம் சொல்லுகிறது, அந்த பெண்கள் அவனுடைய இனஸ்தர்கள் அவனை அந்நிய தேவர் பக்கமாக சாய பண்ணாங்கன்னு இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, வேதம் அழகாக சொல்கிறது, அவன் தகப்பனாகிய தாவின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்தலை உத்தமமாக இருக்க விரும்பல. அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார், அவன் மகன் இருதயத்துக்கு ஏற்றவனா இல்லை. காரணம் அவன் கண்ணு சரியில்லை, அவன் வாழ்க்கை சரியில்லை, பரிசுத்தருக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சான். இதனால ஏற்பட்டதுன்னா பாருங்க, 6ஆம் வசனம் சொல்லுது, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான செய்தான். என்ன பொல்லாப்பு செஞ்ச? 7ஆம் வசனம், சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே போய் மோவாபின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரன் அருவருப்பாகிய மோளேக்கும் என்ன செய்தான்னா திருவிழா கொண்டாடினான். எவ்வளவு பரிதாபமான நிலைமையில. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டியவன்
ஆண்டவருக்கு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினவன், அவரே வானாதி தேவாதி தேவன், வானா கர்த்தாதி கர்த்தார் என்று கர்த்தருக்கென்று தன்னைக்கு அர்ப்பணித்தவன், அவன் ரூட்டை பார்க்கும்போது பயங்கரமான பின்னடைவு ஏற்பட்டு அவன் காமோஸுக்கும் மோடைக்கும் திருவிழா கொண்டாடி என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, அந்நிய ஸ்திரீகளுக்கு அவன் இசைந்தான். இதனால் வேதம் நமக்கு சொல்கிறது, அவன் மேல் கர்த்தர் என்ன செய்தான்னு பார்க்குங்க. 10ஆம் வசனம் கடைசி வாசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவன் மேல் என்ன செஞ்சார்? நாம் அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது தானே அவர் நம்மை நினைப்பார், நமக்கு இறங்குவார், நமக்கு உதவி செய்வார். அன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தவன் இன்னைக்கு சாபத்துக்கு காரணமாயிட்டான். காரணம், ஆசை வச்சான், ஐக்கியம் வைத்தான், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனான். அநேகர் அவளை சாயப்படினார்கள். பரிதாபமான முடியல கர்த்தர் கோவப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை மாறியது. இதனால் ஏற்பட்ட விளைவை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாத போனபடினால, இந்த காரியத்தை நீ செய்தபடினால ராஜ்யபாரம் ஒன்னிலிருந்து பிடுங்கி ஊழியக்காரன். ஐயா அம்மா, நம்ம கொடுத்த ஆசீர்வாதம், இரக்கம், கிருபை, தயவு, நம்ம அவருக்கு உண்மையே இல்லாட்டா, அன்னைக்கு வஸ்தி உண்மையா இல்லை, அந்த வஸ்தி உண்மையா இல்லைனால அந்த வஸ்தியுடைய பதவியை எடுத்து அவளை பார்க்கலும் உத்தமியாகிய எஸ்தருக்கு கத்த கொடுத்தாரு. ஒரு சவுல் உத்தமனா இருக்க வேண்டிய உத்தமா இல்லைனால அவனுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கி அவனை பார்க்கலும் உத்தமமா இருந்த தாவீதுக்கு கத்த கொடுத்தாரு. ஒரு சாலமோன் கர்த்தருக்கு உத்தமமா இல்லைனால ராஜ பதவியை பிடுங்கி அவனுடைய ராஜ்யத்தில் வந்த அவனுக்கு உதவியா இருந்த ஒரு மனுஷனுடைய கையில, யெரோபெயாமுடைய கையில கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்ததுனால கர்த்தர் கோபம் கொண்டார் மட்டும் இல்ல, அவனுடைய ராஜ பதவியை அவனை விட்டு பிடுங்குறாரு. எடுக்கிறான்னு சொல்ல, பிடுங்குறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மையா இல்லைன்னா பிடுங்குவார். எடுப்பார் சொல்லப்பட்ட பிடுங்குவார். அவர் அன்புள்ள தெய்வம் தான், இரக்கமுள்ள தெய்வம் தான். பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணன். எங்க குறைவு இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. உத்தமமாக இருந்தால் அதற்குரிய பலனை கொடுப்பதற்கு அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுமா? இன்னைக்கு தான் கேமரா வந்திருக்கு, எல்லா பக்கம் சிசிடிவி கேமரா வந்துருக்கு. என்ன தப்பு நடந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் கேமரா பார்த்தோன்னே. இந்த கேமராவோட சில சமயங்களில் மின்சாரம் இருந்தாலும் இல்லாட்டிலும் சில சமயங்களில் அந்த கேமராவே செயலற்று போக வச்சிடுறாங்க. ஆனால் இந்த கேமரா செயல்படலையோ 24 hours வருஷம் முழுவதும் அவருடைய கண்கள். ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இதயத்தை பார்க்குறாரு. நாம் எங்கே இருக்கோம், எங்கே போகிறோம்? தாவீது சொல்றார், ஆண்டவரே உட்கார்தலையும் எழுந்திருக்கிறேன், என் நாவில சொல் பிறவாதற்கு முன்பே அதையெல்லாம் அறிந்திருக்கிறீங்க. என் நினைவுகளை தூரத்திலிருந்து இறங்கிறீங்க. வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் உங்களுடைய கை பிடித்து என்னை இழுக்கிறது. ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயத்தினால உடம்பு சிலுக்குது. ஆண்டவரே, ஒரு தெய்வ பயம். சாலமோன் முடிவு பரிதாபமா பிடுங்கி அவனுடைய ஸ்தானத்தில் எனக்கு வேதனையான அனுபவங்களை அடுத்து வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் ஒரு விரோதி எழுப்புறார். நாம சரியில்லைன்னா நம்முடைய ஸ்தானத்தில் நம்ம விட்டு எடுக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு விரோதமான விரோதியை எழுப்புவார். ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் அவனுக்கு சத்துருக்களை இல்லாமல் இருந்தது. அவனுடைய ராஜ்யம் அங்கே சமாதானம் உண்டாயிருந்தது. சாலமோன் என்றாலே சமாதானம் என்பது பொருள். ஆனால் அவ்வளவு பெரிய சமாதானத்தால் நிறைந்திருந்த அந்த தேசம் அந்த அவன் ஆண்டோடைய பார்வைக்கு உத்தமமாக இல்லாதனால அந்த ராஜ்யபாரம் பிடுங்கப்படுவதற்கு காரணம் அவனுக்கு விரோதமான ஆட்களை ஆண்டவரே எழுப்புறார். நாம சரியில்லைனா நமக்கு விரோதிகளை நாம எழுப்ப வேண்டாம், ஆண்டவரே எழுப்புவார். வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் இங்க வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்துல ஒரு விரோதி, 23ஆம் வசனத்துல ஒரு விரோதி, 26ஆம் வசனம் ஒரு விரோதிய அவனை எழுப்புறார். 23 சொல்லப்படுகிறது, எலியாதாமின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை அவனுக்கு எழுப்பினார். 26 வாசித்து பார்க்கிறோம், சேரதா ஊரில் உள்ள எப்ராஹிம் மனுஷனாகிய நேமாத்தின் குமாரன் யெரோபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு வரும். இவன் யாரு?
சாலமோன் கையில ஊழியம் செய்தவனுக்கு பணிவிடை செய்தவன் இவனையே எழுப்புறார். நம்முடைய ஸ்தானத்தில் நாம சரியா இல்லாத பட்சத்தில், அதான் புதிய ஏற்பாடு சபை சொல்லும்போது, உனக்கு உண்டானதை பற்றி கொண்டிரு, உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உண்டானதை பற்றி கொண்டிரு. பிப்ரவரி மாதத்தில் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணும், எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும், எனக்கு கொடுத்த பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளும். நானும் என்னுடைய குடும்பமும் என் பிள்ளைகளும் கீழே விழுந்து விடாதபடி கர்த்தர் காப்பீராக. அல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பு. 6 மாதம் அன்றைக்கு எஸ்தருக்கு ஒரு சுத்திகரிப்பு. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது கிருபாசனத்திலே வருவதற்கு ஒரு சுத்திகரிப்பை தாங்க. என் கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் ஏறுவான், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், கையில சுத்தம் உள்ளவனும் இதயத்தில் மாசில்லாதவனுமா இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு கபடாய் ஒப்புக்கொடாமல் இருக்கிறவனே. அல்லேலூயா. என் வாழ்க்கை சுத்தமா இருக்கட்டும், என் பார்வை சுத்தமா இருக்கட்டும், என் சிந்தனை சுத்தமா இருக்கட்டும், என் வாழ்க்கையே சுத்தமா இருக்கட்டும். ஒரு சுத்திகரிப்பு நாட்கள். அது 6 மாசம் ஆச்சு எஸ்தருக்கு வர்றதுக்கு. அந்த சுத்திகரிப்பு முடிஞ்ச உடனே எஸ்தர் புத்தகத்தில் வாசித்து பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா கட்டளை, அவளுக்கு அனுமதி. அந்த 6 மாத சுத்திகரிப்பு வந்த உடனே அங்க ராஜாவுடைய சமூகத்தில் போய் நிற்கணும். அப்படி ராஜாவுக்கு முன்னால் நிற்கிறதான சமயத்தில் அந்த அழைப்பு காலம் வந்த பொழுது அங்கேயும் பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த 2ஆம் அதிகாரம் 15ஆம் வாசித்து பார்க்கும்போது, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்கள் என்ன கிடைச்சதான்? தயவு கிடைத்தது. அதோடு கூட மட்டுமல்ல, 17ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் என்ன செஞ்சான்? காரணம் அவள் கன்னிகையா இருந்தாள், காரணம் அவள் ரூபவதியா இருந்தாள், காரணம் அவள் சுத்திரிக்கப்பட்டவளாக இருந்தாள். ஆகவே அவளுக்கு அவன் சமூகத்தில் அந்த தயவும் பட்சம் கிடைத்தபடினால அவன் என்ன செய்தான்? ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து சிறியாக்கினான். கரங்களை தட்டி ஆமென். பட்டத்து சிறியாக ராணிங்கிற சிங்காசனம் அமர்வதற்கு இந்த பாதையெல்லாம் கடந்து போக வேண்டியது. பரம மணவாளனுக்கு மணவாட்டியாவது சுலபமான காரியம் அல்ல. இந்த பரிசுத்தருக்கு முன்னால, அந்த பரிசுத்தமான வேதம் நமக்கு சொல்ல, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. புறம்பான சுத்தம் அவசியம். அதை விட இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, நாளைக்கு உங்க மத்தியில் கர்த்தர் அற்புதம் செய்யணும். உன் ஸ்தானத்தை விட்டு இழந்து போகாதபடி உனக்கு உள்ள சுத்தியிருப்பான இடத்துல போய் 6 மாதம் உட்கார்ந்து அவள் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டது போல 6 நாளோ 6 மணி நேரமோ 6 மாதமோ ஆண்டோட கரத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது போல என்னை பரிசுத்தப்படுத்துங்க. யோபு சொல்கிறாரு, எனக்கு பரிசுத்தத்தை உருவாக்குறதுக்கு என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன், என் காதோடு உடன்படிக்கை பண்ணினேன், என் இருதயத்தோடு உடன்படிக்கினேன். என் கண்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும், என் காதுகள் பரிசுத்தமாக இருக்கட்டும், என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கட்டும், என் எண்ணங்கள் எல்லாம் என் சிந்தனைகள் எல்லாம் உங்களைப் போல மாறட்டும், உங்கள் சிந்தை எங்கள் சிந்தையாய் மாறட்டும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே அப்படி சிந்தை வாழ்க்கை முழுவதும் மாறிய பொழுது அந்த ராஜாவுடைய கண்களை தயவு கிடைத்தது. அப்படிப்பட்ட சமயத்தில் அங்கே எதிர்ப்பும் எழும்பது. இப்போ ராஜபட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக இந்த ஜனம் பெருத்து வளர்கிறது. ஆண்டவருடைய ஜனம் வளர்ந்து பெருகுவதை கண்ட ஆமான் என்ன செய்தால் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக சங்கரிப்பதற்கு திட்டம் போட்டான் என்று வாசித்து பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில். அப்படி திட்டம் போட்ட போது மொர்தெகாய் இந்த சட்டத்தை பார்த்து அழுது புலம்பி அவன் எப்படியாவது இந்த திட்டத்தை, இந்த ஆமான் போட்ட சட்டம், ஆமான் அகாசுவேர் மேலே போட்ட சட்டம் திட்டம், இதெல்லாம் என்ன திட்டம்? இந்த பரிசுத்த ஜனத்தை அழிப்பதற்கு ஒரு சட்டம் வருது, ஒரு திட்டம் வருது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த திட்டத்தை எல்லாம் மாற்ற, இந்த சதி திட்டங்களாம் மாறுவதற்கு அன்றைக்கு 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த மொர்தெகாய் அவன் தட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அழுதான் புலம்பினான் என்று வாசித்து பார்க்கிறோம். 4:1 சொல்லப்பட்ட நடந்த எல்லாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த பொழுது மொர்தெகாய் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான், ரட்டுடுத்தினான், சாம்பலில் உட்கார்ந்தான், துயரமுள்ள சத்தத்தோடு அலறிக்கொண்டான். காரணம் என்னவென்றால் இந்த சட்டத்தால் சுசான் நகரம் கலங்கிற்று. 3:15 வாசித்து பார்க்கிறோம். சுசான் நகரம் கலங்கி இந்த ஜனங்கள் வளர்ந்து பெருகினார்கள். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறைக்கு மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. பார்த்த உடனே அழுதான், புலம்பினான், அலறினான். ஆண்டோடைய சமூகத்தில் போய் எஸ்தருக்கு சொல்லினேன், அம்மா
இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உத்தமியாகி உனக்கு ராஜ மேன்மையை கத்த கொடுத்துக்கிறாரே. ஆமென், அல்லேலூயா. இனி மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் எங்கேருந்து வரும்? அப்போ நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன போது அவர் சொன்னா, இப்படிப்பட்ட காலம் கொடிய காலம், இது ஒரு பயங்கரமான காலம். இந்த பயங்கரமான காலத்திலையும் என் மூலமா கர்த்தர் வழியை திறப்பார். நீங்களும் போய் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, அழுங்க, மன்றாடுங்க, புலம்புங்க. நானும் செத்தாலும் சாகிறேன். ஆமேன் சொல்லும். ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், என் ஜனம் பாதுகாக்கப்பட வேண்டும், என் தேசம் பாதுகாக்க வேண்டும், அந்த பரிசுத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பலிபீடத்தில் எப்போதும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கணும். எங்களுக்கு விரோதமாக வருகிற சதி திட்டங்கள் மாறுவதற்கு ஒரே ஒரு ஆயுதம், அவன் சட்டத்தை பயன்படுத்தினான். இவர்கள் தேவ திட்டத்துக்காக காத்திருந்தார்கள். தேவ திட்டத்துக்காக எப்படி காத்திருந்தாங்க? அழுதாங்க, புலம்புனாங்க, செத்தாலும் சாகிறேன். இன்னைக்கு எனக்கு கிடைத்த அந்த ராஜ மேன்மை, அந்த பதவியை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் ஜனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்பேன். ஆண்டவர் அழைப்பு வந்தால் தான் போகணும் சட்டம். ஆனாலும் அழைக்க நான் போகிற சமயத்தில் ராஜா அனுமதி இல்லைன்னா அந்த சட்டத்தின்படி, தேச சட்டப்படி ராஜா அழைப்பு இல்லாமல் யார் போனாலும் அவங்க கொல்லப்படுவார்கள். அந்த சட்டம் ஒன்று இருந்தாலும் நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜீவனுக்கு ஈடாக என் ஜனங்களை நான் காப்பாற்றுகிறேன்னு சொல்லி அந்த ராஜாத்தி புறப்பட்டு போனாங்க. வேதம் நமக்கு சொல்கிறது, அந்த 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜாத்தி ராஜ வஸ்திரத்தை தரித்து, எல்லாம் சொல்லுங்க, ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு. ஆமென் சொல்லுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட துதியின் வஸ்திரத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஜெபத்தின் வஸ்திரத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு பரலோக ராஜாவுக்கு முன்னால வருவோம். கர்த்தர் நமக்கு அனுகூலமாக கோலை நீட்டுவார், செங்கோல் நமக்கு முன்பாக நீட்டப்படும். ஆமென் சொல்லுமா? ஆமென். இதுவரைக்கும் அனுமதி கிடைக்கல, ஆனால் உபவாசமும் ஜெபமும் சுத்திகரிப்பும் பரிசுத்தமும் நம்ம வாழ்க்கையில் வரும்போது பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ராஜ சமூகத்தை நிற்கும்போது ராஜாவுடைய செங்கோல் நீட்டப்பட்டது. நுனியை தொட்டாள். அப்பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, அதுதான் மிகவும் ஆச்சரியமான ஒரு வார்த்தை. 3ஆம் வசனம் 5:3 சொல்லப்படுகிறது. ராஜா அவளை பார்த்து சொன்னாரு, எல்லாம் சொல்லுங்க, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். ஆமேன் சொல்லுமா? ஆமேன் சொல்லுமா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? பிப்ரவரி மாதம் உனக்கு என்ன வேணும்? ஆமேன், ஆமேன். இந்த அம்மா நாம கேட்குற மாதிரி கேட்கல. என் ஜனம் காப்பாற்றப்படும், என் தேசம் காப்பாற்றப்படும், என் ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமேன். எஸ்தர் ராஜாத்தியை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உயிரை கொடுத்தார். உபவாசம் இருந்தார், புசியாமல் குடியாமல் இருந்தார். 3 நாட்கள் புசிக்கல, குடிக்கல, தண்ணி கூட குடிக்கல, சாப்பாடு கூட சாப்பிடல. ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்க்கும் போது தேவன் செயலாற்ற வேண்டுமானால் தேவனுக்கு நாம் கிரயம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போறோம். இந்த பந்தியில நாம பங்கு பெறுவதற்கு அவர் நமக்கு கிரயம் கொடுத்தார். ஆமென் சொல்லுமா? ஜீவனை ஈடாக கொடுத்தார், கிரயம் கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார், அவருடைய சரீரத்தை நமக்கு கொடுத்தார், பரலோகத்துடைய மேன்மை நமக்கு கொடுத்தார். நாம என்னத்தை கொடுக்க போறோம்? நான் செத்தாலும் சாகிறேன். தைரியமா போய் நின்றாங்க. ஆண்டவருடைய செங்கோல் நீட்டப்பட்டது. தேவன் கிரியை செய்தார். எஸ்தர் ராஜாத்தியே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் செயலாற்றினார், தேவனா மையப்பட்டது, காரியம் மாறுதலாய் முடிந்தது, சூசா நகரம் களி கூர்ந்தது. ஆமென் சொல்லுமா? 3:15 சொல்கிறது சுசான் கலங்கிற்று. 8:15 சொல்கிறது சுசான் ஆர்ப்பரித்தது. ஆமென். ஒரு கலக்கம் வரும்போது ஒரு ஜெய நிச்சயமா உண்டாகும். அதற்கு கிரயம் கொடுக்க நாம் சம்மதிக்கிறோம், கிரயத்து கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம், நம்மை ஒப்பு கொடுப்போம், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். புசியாமலும் குடியாமலும் கிரயம் கொடுத்த அந்த எஸ்தர் ராஜா உத்தமியா இருந்தபடினால உத்தமத்தை காத்துக்கொள்ள உயிரை கொடுத்தாள். செத்தாலும் சாகிறேன் கிரயம் கொடுத்தாள். நாமும் கிரயம் கொடுப்போம். நமது பகுதியும் ஆண்டவருடைய நாமத்தில் கொண்டு வருவோம். இந்த தேசத்தை கர்த்தருக்காக கொண்டு வருவதற்கு கிரயம் கொடுப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் கிரயம் கொடுத்தாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம ஆயத்தப்படுவோமா? எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாமா? நீர் பரிசுத்தர் ஆனபடினால் எங்களையும் பரிசுத்தப்படுத்தும்.
பரிசுத்த இரத்தத்துக்குள் காத்துக்கொள்ளும், பரிசுத்த கோட்டைக்குள் பராமரித்துக் கொள்ளும். உங்கள் பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆசாருடைய நெற்றிலேயே ஆண்டவரே பொறுத்தீங்களப்பா. எங்கள் வாழ்க்கையின் எல்லையெங்கும் பரிசுத்தம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்த குறைச்சலுக்கு காணப்பட்ட எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளும்படி ஆண்டவரே நாங்கள் அதிகமாக சுத்திகரிக்கப்பட இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் மத்தியிலே அற்புதங்களை செய்வார் என்று சொன்னீங்களே. சரீர பரிசுத்தம், ஆவியில் பரிசுத்தம், ஆத்துமாவில் பரிசுத்தம், எல்லா நிலைமையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உன் வஸ்திரத்தை காத்துக்கொள், உன் கிரீடத்தை காத்துக்கொள், ரட்சிப்பை காத்துக்கொள், அபிஷேகத்தை காத்துக்கொள். நாங்கள் எங்க கிடைத்தவைகளை காத்துக்கொள்ள கிருபைதாரும், அந்த ராஜ மேன்மையை காத்துக்கொள்ள கிருபைதாரும். உனக்கு கிடைத்த இந்த நாட்களிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்ற அறிந்து நலமாயிருக்கும் எங்கள் கொடுத்த ராஜ மேன்மையை காத்துக்கொள்ள கிருபைதாரும். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மையை கொடுத்துக்கிறாரே, இந்த ராஜ மேன்மையை காத்துக்கொள்ள கிருபைதாரும். இந்த மாதம் முழுவது கிருபை கூட இருக்கட்டும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவரிசை சகலம் வருவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.